வணக்கம். இன்னைக்கு 26 டிசம்பர் 2024. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. இன்னைக்கு 1 hour பிரேக் அவுட்டில் பேங்க் நிஃப்டி ஷார்ட் எடுத்து டைரெக்டாக டார்கெட் போயிருக்கு. அதே போல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால் தான் ஷார்ட் எடுத்து டைரெக்டாக ஸ்பைக்கில் டார்கெட் போயிருக்கு. இப்போ நம்ம அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கரெக்டாக காத்தால 10:30க்கு எடுத்தது. அதே போல் பேங்க் நிஃப்டியும் 10:30க்கு எடுத்தது. ஒரு லாட் நிஃப்டி 2 லாட் எடுத்திருக்கு. டைரெக்டாக 1:35க்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அலைஸ் ப்ளூ பிளாட்ஃபார்முடைய புரோக்கர் டெர்மினல் ஆர்டர் புக்கை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காத்தால 10:30 6 செகண்டுக்கு 23,700 புட் ஆப்ஷன் 35 ரூபாய்க்கு பை ஆயிருக்கு. அதே போல் 10:30க்கு 50,100 புட் ஆப்ஷன் 421 பை ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 502க்கு வந்து கரெக்டாக 1 மணி 35 நிமிஷத்துக்கு கட் ஆயிருக்கு. அதே போல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 35க்கு வாங்கினது 87க்கு கட் ஆயிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 3,807 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. மற்றும் நிஃப்டியோடைய இந்த டிசம்பர் மந்த் பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தோட இன்னையோட 26 டிசம்பரோட இந்த மந்த்தை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து புது லாட் சைஸ் நிஃப்டிக்கு வந்து அமலுக்கு வருது. அதாவது 75 குவான்டிட்டி. ஸோ அதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டான்றதுனால இன்னைக்கு வரையும் நாம் 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும், அதாவது 26 டிசம்பர் 2024 இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டெப்ளாய்டு கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 30,000 ரூபா தேவைப்படுது. அந்த 30,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட்ன்றதை நம்ம இப்போ பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நம்ம பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் போகிறோம். சுத்திட்டு இருக்கு. P&L பார்க்கிறோம். 1 டிசம்பர்லேருந்து இன்னை வரையும் நம்ம இந்த மந்த் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எதனாலன்னா நாளையிலேருந்து லாட் சைஸ் மாறுது. ஸோ இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு P&L இதில் ஆட் ஆகிருக்காது. இன்னைக்கு வரையும் ஆல்மோஸ்ட் 20,000 ரூபா கிட்ட நமக்கு லாபம் வந்திருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் 21,500. 1,600 ரூபா நமக்கு புரோக்கரேஜஸ் அண்ட் டாக்ஸ் போகுது. ரொம்ப கம்மியான புரோக்கரேஜ் போயிருக்கு. நம்ம பார்க்குறோம் 860 ரூபா தான் புரோக்கரேஜ் போயிருக்கு. எல்லாமே சேர்த்து நமக்கு 1,650 ரூபா புரோக்கரேஜ் நமக்கு போயிருக்கு. நெட்டு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. இது வந்து 25ஆம் தேதி மட்டும், 26ஆம் தேதி அப்டேட் ஆகலை. நம்ம பார்க்குறோம் 24 டிசம்பர் மட்டும் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. 25 லீவு, 26 இன்னைக்கு ஆட் ஆகலை. இன்னைக்கு P&L பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3,800 ரூபா கிட்ட இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபா கிட்ட நெட்டு ப்ராஃபிட் நமக்கு இந்த மந்த்து பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி வந்திருக்கு. 24,000 ரூபானா ஒரு 30,000 ரூபா டெப்ளாய்டு கேபிட்டலில் நமக்கு 24,000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்து இந்த மந்த் வந்திருக்கு. ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட் இது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா சாதாரணமாக நம்ம கம்மியான லாட் பண்ணும்போது புரோக்கரேஜ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராஃபிட் நிற்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கால், மேக்ஸிமம் 2 கால் எடுக்கிறதுனால புரோக்கரேஜ் ரொம்பவே கம்மியானதுனால இதில் நமக்கு ப்ராஃபிட் நல்லாவே நின்றுருக்கு. மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்கோமைண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகுது. நம்ம அதையும் ஒரு தடவை இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். அல்கோமைண்டில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் ஆகுது. இதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ நாம் பண்ணக்கூடிய 1 hour பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லாட்டுக்கு 1,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுலேயும் இந்த மந்த் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து நான் ஆவரேஜாக 20,000 போட்டிருக்கேன்.
ஆனால் நமக்கு ஒரு 10,000 போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 17 டேஸில் 11 நாள் வின் ஆயிருக்கு, 6 நாள் லாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் வின்னிங் ஸ்ட்ரீக் 6 நாள் வந்திருக்கு. மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் அதாவது தொடர்ச்சியான லாபம் தொடர்ச்சியான நஷ்டம் பார்த்தீங்கன்னா 2 நாள் தொடர்ந்து லாஸ் ஆயிருக்கு. 64% நமக்கு வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் 10,200 வந்திருக்கு. இது நேத்தி வரையும். இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே நமக்கு காட்டும் தெரியும் நமக்கு. அதாவது இந்த இடத்துல நம்ம கீழே வந்தோம்னா 12,000 11,700 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஓவரால் இந்த கான்செப்ட்ல. அதாவது நிப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஓவரால் நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே இதில் மோர் தென் ஒரு 50-60% மேலேயே இது நமக்கு இன்னைக்கு வந்து ஓவரால் இந்த மந்த் வந்திருக்கு. ப்ராஃபிட்டில் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்கு. ரொம்பவே நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. ஃபர்ஸ்ட் 1 hour பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.